பெருமை உள்ள ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்குள்ளே இன்றைக்கி நிறைய ஆத்துமாக்கள் சிக்கி கிடக்கிறதுனால தான் ஆத்தும பாரம் மனசில் வரவே மாட்டேங்குது. அதை பற்றி இன்றைக்கி ஆண்டவர் பேச சொல்லி எனக்கு சில வசனங்களை கொடுத்துருக்கிறார். நான் சொல்கிறேன், மடமடன்னு படிங்க பார்ப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 7-11 வரைக்கும். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடங்கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் பாருங்க தாழ்மையை இதிலிருந்து இப்படி கற்றுத்தர்றாரு. நீ ஒரு விருந்துக்கு உன்னை கூப்பிட்டாங்கன்னா நீ அங்கே போன உடனே மேடையை போய் தேடிடாத. நல்ல உயர்ந்த இடத்துல முதன்மையான இடத்துல கொஞ்சம் பேருக்கு கெஸ்டெல்லாம் வருவாங்கன்னு சிம்மாசனெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நீ அங்கே போய் உட்கார ஆசைப்பட்டுறாத. நீ போய் தாழ்மையாக கீழே உட்காந்துரு. உன்னை அழைத்தவன் வந்தான்னா அவன் உன்னை கூட்டிகிட்டு போய் அவன் சிநேகிதனே இங்கே வா, நீ வந்து உயர்ந்த இடத்துல உட்காருன்னு உன்னை கூட்டிகிட்டு போய் அவனை உட்கார வச்சான்னா மற்றவர்கள் முன்பாக உனக்கு ஒரு கனம் உண்டாயிருக்கும். அது வரைக்கும் என்ன செய்யணும்னா, நீ உன்னுடைய நற்கிரியைகளை செஞ்சுக்கிட்டு எப்பவும் போல் நல்லவனா, நேர்மை உள்ளவனா, உண்மை உள்ளவனா, பரிசுத்தம் உள்ளவனா, அன்பு உள்ளவனா, நீ உன்னை அப்படியே தேவனுக்கு மகிமையாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும். ஏற்ற வேலை வரும்போது உன் எஜமான் கண்டிப்பாய் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. உன் சிநேகிதன் கண்டிப்பாய் உன்னை உயர்த்துவான். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே ஸ்தோத்திரம். நாமே நம்மை உயர்த்துவதற்கு ஆசைப்படக்கூடாது. நாமே நம்மை எந்த இடத்துல போனாலும் எனக்குன்னு இந்த இடத்துல எனக்கு என்னுடைய சீட் எது தெரியுமா அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு சீட்டை வந்து என்ன செய்யக்கூடாது, நிர்ணயம் பண்ணக்கூடாது. நான் எங்கே உட்கார வச்சாலும் நான் உட்காருவேங்க. அன்னிலே சொல்லுங்க பார்ப்போம். எங்கே உட்கார வச்சாலும் நான் உட்கார்ந்துக்குவேன். நான் தாழ்மையை நான் தெரிந்து கொள்கிறேன். ஆகிறவழி என் எஜமான என்னை உயர்த்தட்டும். அல்லையில சொல்லுவோமா, என்னை அழைத்தவர் என்னை உயர்த்தட்டும் அப்படின்னு நம்ம காத்திருக்கணும். இங்கே தான் ஆண்டவர் முதல்ல இப்படியாக உங்களை அழைக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் நமக்கு எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் பாருங்கள். அப்போது நாமளாக விரும்பி போய் மேலே உட்காந்து நம்மளை விட ஒருத்தர் மேலானவர் வரும்போது நம்மளை வந்து கீழே இறக்கி விட்டால் எல்லாரும் முன்னாடி நமக்கு அசிங்கமாயிரும். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம், கனவீனம் உண்டாயிரும். அதனால் தேவ பிள்ளையே, நீ போய் என்ன செய்ய, ஒரு தாழ்மையான ஒரு இடத்துல நீ உன்னை தாழ்த்தி கொண்டு நீ அமர்ந்துரு. உன்னை எஜமானே வந்து உன்னை அழைத்த சிநேகிதனே வந்து உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைத்தால் அது நல்லதாக இருக்கும். அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். அழைக்கலைனாலும் பரவாயில்ல, பொறுமையாக காத்துரு. ஏற்ற வேலை வரும்போது உன் கிரியைகளுக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக இருக்குது. அல்லையிலே சொல்லுவோமா? ஆமாம். அதனால் நீ சோர்ந்து போகாத, சிரிச்ச முகத்தோடு நற்கிரிகளை செஞ்சுக்கிட்டே இரு. அவனவனுக்குரிய கிரியைகளுக்கு கொடுக்கும்படி என்னிடத்திலிருந்து வருகிறது என்று எதுவும் வீணாய் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, தன்னைத்தான் தாழ்த்தி கொள்ளுகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான். ஆகவே நீ உயர்த்தப்படுவதற்காக நீ என்ன செய்ய, உன்னை நீயே தாழ்த்திக்கொள். அல்லையில சொல்வாமா, தன்னைத்தான் தாழ்த்தி கொள்ளுங்கள், தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளாதிருங்கள். உன்னை நீ அல்ல, உன் பிரத்தியானே உன்னை உயர்த்தட்டும், உன் பிரத்தியானே உன்னை புகழட்டும். அல்லையிலே சொல்லுவாமா? ஆமீன். உன் பிரத்தியான் வந்து உன்னை புகழும் வரைக்கும் என்ன செய்ய, நீ பொறுமையாக இரு. அப்படியே புகழ்ந்தாலும் ஐயா இந்த புகழ் என் ஆண்டவருக்கு என்று சொல்லி அங்கே ஒப்புக்கொடு. அது கூட புகழ் கூட உன்னை சோதிக்கக்கூடாது. பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் அதற்குரிய சோதனை களம் இருக்குது. அதே மாதிரி மனுஷனுக்கு சோதனை எது தெரியுமா? அவனுடைய புகழ்ச்சி தான். யாராவது உன்னை புகழ்ந்து தள்ளி என்ன செஞ்சிருவாங்க, குழியில் தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. எந்த புகழுக்கும் நீ அடிமையாகாத. எல்லா புகழும் ஆண்டவருக்கே என்று சொல்லி பழக வேண்டும். அல்லையில சொல்லாமா, எல்லா புகழும் ஆண்டவருக்கே என்று சொல்லி நீ எந்த அளவுக்கு உன்னை இப்படி தாழ்த்தி ஜீவிக்கிறாயோ அந்த அளவுக்கு தேவன் உன்னை தொடர்ந்து மேன்மைப்படுத்தி கொண்டே வருவார். அன்பான தேவ பிள்ளைகளே, மத்தேயு 20ஆம் அதிகாரம் அங்கே ஒரு சம்பவம் இருக்குது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 18-19.
இதோ எருசலேமுக்கு போகிறோம். மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள். சரி, பாருங்க, இதான் இந்த கதை. பாருங்க, அவர் பாடுபட்டு மனுஷகுமாரன் அவர் பல துன்பங்கள் பட்டு அவர் கொலை செய்யப்படுவார் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா அதையெல்லாம் காதில் போட்டுக்கல. என் பையன் ஒருத்தன் வலது புறத்தில், என் பையன் இன்னொரு இடது புறத்தில் உட்காரணும் ஆண்டவரேன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுனா அப்போ என்ன நடக்குதுங்க? அப்போ இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை அங்கே ஸ்தாபிக்க அவர் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆனால் இந்த பெண்களும் இந்த ஆண்களும் இயேசுவோடு கூட இருந்த சீசர்கள் எல்லாருமே மொத்தமாகவே அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தார் என்றால், அவர் உலகத்தை மட்டுமே மனசில் வச்சுக்கிட்டு உலகத்தின் ராஜ்யத்தை போல தங்கள் இயேசுவை கொண்டு இந்த உலகத்திலே நாங்கள் இயேசு ஒரு பெரிய ராஜாவாக இருப்பார், நாங்களாம் அவரோடு கூட ஆட்சி அதிகாரம் பண்ணுவோம், எங்களுக்கு கீழே எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு அப்படியே எல்லாம் வருவாங்க, எங்கள் பின்னாடி வருவாங்க. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் தான் இயேசு பின்னாடி இருக்கிற ஜனங்க எல்லாருமே கூட இருக்கிறாங்க. என்ன கொடுமை பாருங்க. ஆனால் இயேசுவின் ராஜ்யம் சுத்தமாக வேற. இந்த ஸ்திரீ சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுட்டு இயேசு இப்படி சொன்னார், ஏமா நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீ குடிக்க முடியுமா? நான் பண்ணும் ஸ்தானத்தை நீ உன் பிள்ளைகள் பண்ண முடியுமா? என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு புரியாமையே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியல, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதுவே உங்களுக்கு தெரியல. குடிப்பேன்னு சொன்னீங்க, குடிப்பீங்க, ஆனால் இப்போ இல்லை, இப்போ இதனுடைய விளக்கம் தெரியாது. பின்னாட்டில் ஒரு நாள் அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் நான் பண்ணும் ஸ்தானத்தில் நீங்களும் ஸ்தானம் பண்ணுவீர்கள், என்னைப் போலவே நீங்களும் இரத்த சாட்சியாக மரிப்பீர்கள், என்னைப் போலவே நீங்களும் இந்த உபத்திரவங்களை துன்பங்களை எல்லாம் நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் சகிப்பீங்கிறத இயேசு அப்போவே பாயிண்ட்டாக அடிச்சு விட்டார். ஆனால் அப்போ அவங்களுக்கெல்லாம் புரியல. அடுத்த வசனத்துலேயும் அந்த 24 சொல்கிறாங்க, மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 பேர் மேலே எரிச்சலானார்கள். அந்த 2 பேர் மேலே 10 பேர் என்ன செய்கிறாங்க? எரிச்சலாகிறாங்க. கோபம் வந்துருச்சு எல்லாத்துக்கும். எல்லாமே அப்படி தான் இருக்கிறான். அந்த 2 பேரும் அப்படி தான் இருக்கிறான், இந்த 10 பேரும் அப்படி தான் இருக்கிறான். இயேசு அவங்களுக்கு என்ன சொல்லி தராரு? 25ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிரஜாதிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், அவர்களுடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள், பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாக அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்கணும், உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்கணும். யார் அவன்? உங்களில் யாராச்சும் பெரிய ஆளாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ, யார் நினைக்கிறாங்களோ அவங்க உங்கள் எல்லாருக்கும் பணிவிடையாள், உங்கள் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த தேவராஜ்யத்தினுடைய ரூல்ஸு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இங்கே இப்படி தான். உலகத்தில் இருக்கிற மாதிரி இங்கே அதிகாரம் செலுத்துறதுக்கு பெரியவர்கள் சிறியவர்களை அதிகாரம் பண்ண, அதிகாரமுடையவர்கள் அதிகாரம் இல்லாதவர்களை கடுமையாய் நடத்துவதற்கான ஒரு பதவி பங்களிப்பெல்லாம் தேவராஜ்யத்தில் நான் கொடுப்பது இல்லை. தேவராஜ்யம் என்பது சுத்தமாக முற்றிலும் வேறுபட்டதுங்க, இதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ அதில் அடுத்த வசனம் சொல்கிறாரு 28, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வரல. நான் அப்படியே சிங்காசனத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படின்னு மிரட்டிட்டு ஊழியம் கொள்ளும்படி, நீ ஊழியம் செய்கிறதையும் நான் உங்கள்கிட்ட ஊழியம் வேலை வாங்கிறதுக்கு நான் வரல. மனுஷகுமாரன்
நான் இறங்கி உங்ககிட்ட நான் பணிவிடை செய்ய வந்தேன், ஊழியம் செய்ய வந்தேன். மீட்கும் பொருளாக கடைசியாக என்னையே, என் ஜீவனையே சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரிக்க நான் வந்தேன். இதுதான் தேவராஜ்யம். மார்க் 9:33. அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதல்வனாயிருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் இடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லி, ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். மத்தேயுல அங்கே பார்த்தோம், இப்போ மார்க்கில் பார்க்கிறோம். இங்கேயும் அதே பிரச்சனை தான். இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை கவனிச்சுட்டே வர்றாரு. அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறாரு, ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்த உடனே கேட்குறாரு, உங்களுக்குள்ள வழியில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி தர்க்கம் பண்ணிக்கிட்டே வந்தீங்களா, என்ன விஷயம் அப்படின்னாரு. தர்க்கம் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஆமாம், வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் நிருபங்களில், அவன் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவராக இருக்கிறான். தர்க்கமும் வாக்குவாதமுமே ஒரு மனுஷனுடைய மனசில், ஒரு மனுஷியுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சு எதுக்கு இருந்தாலும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி கொண்டு இருந்தால் அவர்கள் நோய், அது ஒரு டிசீஸுங்க, அது ஒரு மனநோய்ங்க. அது அந்த நோய் நீக்கப்பட வேண்டும். ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், எல்லா நோயும் அவர் நீக்கிடுவார். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சோத்திரம். ஆகவே நீங்கள் எதை குறித்து தர்க்கம் பண்ணிக்கிட்டு வந்தீங்க? தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று தங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினார்கள். அப்போது இயேசு அவங்களுக்கு சொல்கிறார் 35ஆம் வசனத்தில், எவனாகிலும் முதல்வனாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாக இருக்க கடவன். பாருங்கள், எல்லாருக்கும் கடைசி ஆளாக இருக்கணும். இது சர்ச்சில் ஒரு ஊழியம் செய்ய நீங்கள் விரும்புனீங்கன்னா அங்கே போய் நின்று பின்னாடி நின்று கேட்டை திறந்து வச்சு, ஐயா வாங்க வாங்க, அங்கே போங்க, அங்கே போய் உட்காந்து வசனம் கேளுங்க, ரட்சிக்கப்படுங்க, பரலோகம் போங்க. அல்லையிலே சொல்லுவோமா? அதான் ஊழியம். நீ வந்து சோத்திர இங்கே முன்னாடி உட்காந்துட்டு இங்கே என்னை அரசாட்சி பண்ணிக்கிட்டு என்னை தேவனுடைய சித்த செய்ய விடாதபடி என்னை தடுத்துக்கிட்டு எங்களுடைய போராடிக்கிட்டு நீ வாழ்வதை விட நீ அங்கே கடையனாக இருந்து அநேகருக்கு வழி விட்டு அநேகர் தேவராஜ்யத்துக்கு ஐயா போங்க, அம்மா போங்க, முன்னாடி போங்க, தேவராஜ்யத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க, கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிங்க. ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதுதாங்க தேவ ஊழியம். எல்லாருக்கும் பணிவாக இருங்க, எல்லாருக்கும் கடையனாக இருங்க, எல்லாருக்கும் வழி விடுங்க. நான் தான் முதல்ல போய் நீங்கள் முதன்மையானவனாக இருக்க விரும்பி நீங்கள் போய் உட்காந்துக்கிட்டு கேட்டு கதவை அடைச்சிக்கிட்டு காற்று வராங்க அடைச்சிக்கிட்டு தேவராஜ்யம் வளர விடாதபடி தடுத்துக்கிட்டு ஒரு ஆத்மா, ஒரு ஆடு, ஒரு 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 கூட்ட மக்கள் போராடிட்டே இருந்தால் தேவராஜ்யம் எப்படி வளர சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் அவங்கள கேட்டால் நான்லாம் பர்ஃபெக்ட்டு, ஆனால் இங்கே இருக்கிற பாஸ்டர் சரியில்லை, அதனால தான் ஊழிய வளரல, இங்கே இருக்கிற விசுவாசிக்கு சரியில்லை, மூப்பர் சரியில்லை, அதனால தான் ஊழிய வளரலைன்னு அவங்க மற்றவர்களை மேலே போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க முதன்மையானவர்கள் என்ற இடத்த விட்டு நகரவே மாட்டாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு தங்களை தவிர வேறு யாரையும் மரியாதை கொடுத்து கொஞ்சம் முன்னேற்றி விட்டுட்டோம்னா அவ்வளோதான் போச்சு. அப்புறம் மாதம் கணக்காக நான் நோயில் தான் கிடக்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரியான ஒரு வலியும் வேதனையும் அன்றைக்கு இயேசுவுக்கே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. இயேசு இப்படியே தான் அதில் போராடிட்டே இருக்கிறார். இயேசு சொல்கிறார், தேவ பிள்ளைகளே நீங்கள் சிறு பிள்ளைகளை போல இருக்க பாருங்கள். சிறு பிள்ளைகள் தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு சில விஷயம் புரியல, சண்டை சச்சரவு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கே தெரியாது, சண்டை கிண்டையெல்லாம் ஒரு செகண்டில் மறைஞ்சிரும். மறுபடியும் என்ன செய்வாங்க, பாக்கெட்டில் இருக்கிற மிட்டாயை கொண்டு போய் சண்டை பண்ண பிள்ளைக்கே கொடுத்து 2 பேரும் சிரிச்சுக்குவாங்க, சமாதானம் ஆகிடுவாங்க, மறுபடியும் மண்ணு கூட்டி விளையாட தொடங்கிடுவாங்க. சிறு பிள்ளைகள் அவங்க குற்றங்களை மன்னிச்சுக்குவாங்க. அழிலே சொல்லுவோமா, சிறு பிள்ளைகள்
அவங்க பிரிஞ்சே போக மாட்டாங்க. அவங்க எப்போவுமே அவங்க கூட்டாளி, அவங்க சபையில் அவங்க சண்டை கிண்டை போட்டாலும் மன்னிச்சுட்டு அவங்க சர்ச்சிலேயே தான் இருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். சிறு பிள்ளைகளைப் போல இருங்கள். தேவராஜ்யத்தை விட்டு வெளியே போகிற எண்ணமெல்லாம் வேண்டாம். தேவராஜ்யத்துக்குள்ளே வாழ்வதற்கு சிறு பிள்ளைகளைப் போல இருங்க. துர்க்குணத்திலே நீங்கள் குழந்தைகளைப் போல இருங்கள் என்று பவுல் கூட சொல்லுவதை நாம் பார்த்துருக்கிறோம். இந்த சின்ன பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறலைன்னா நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது என்று கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்தது இங்கே வாங்க, லூக்கா 22:25 முதல். இந்த லூக்காவிலும் இதே பிரச்சனை அங்கே இருந்துச்சு. 24 வாசிக்கிறோம். அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. அவங்களுக்கு சொல்கிறாரு, புறஜாதியாரினுடைய ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேலே அதிகாரம் செலுத்துகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தோம் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருந்தேன். பணிவிடைக்காரனைப் போல இருந்தேன். அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு பந்திக்கு போகிறோம், உட்கார்ந்து சாப்பிட்றவங்க பரிமாறுறவங்க, இது ரெண்டில் யார் பெருசுன்னு கேட்டால் உட்கார்ந்து சாப்பிட்றவங்க தான் பெரியவங்க. அப்போது உங்கள் நடுவிலே நான் உட்கார்ந்து சாப்பிடுகிறவர்களுக்கு பணிவிடை செய்கிறவன், பரிமாறுகிறவனாக நான் உங்கள் மத்தியிலே இருக்கிறேன். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறார் என்றால், அவர்தான் முதல் தேவனுடைய ஊழியக்காரர். அப்போது அவருக்கு பின்னாடி நாமெல்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள். முதல் தேவனுடைய குமாரன், முதல் குமாரன் அவரு. அடுத்தது கிறிஸ்துவுக்குள்ளே நாமெல்லாம் குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்கிறோம். ஆகவே அவர் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரு. அவரைத்தான் நம்ம பார்த்து நடக்கணும். அவர் தான் இவைகளெல்லாம் நமக்கு சொல்லி தருகிறார். 28 மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேலே உட்காருவீர்கள். என்னுடைய இந்த ஊழியத்தை நீங்கள் உங்கள் இருதயத்தில் வாங்கி கொண்டு நீங்கள் இதே போல என்னை பின்பற்றுவர்களாகி என்னை போல பணிந்த ஆவி உள்ளவர்களாக, நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக, நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற ஊழியத்தில் நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் என் பிதாவின் ராஜ்யத்தில் நீங்கள் வருவீங்க. பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி எனக்கு தந்தது போல என்னை பின்பற்றின உங்களுக்கும் என் ராஜ்யத்தை உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. அந்த ராஜ்யத்தில் நான் என்ன செய்வேன்? உங்களை அமர வைத்து உங்களுக்கு நான் அங்கேயும் பணிவிடை செய்வேன். என்னங்க, அந்த வசனத்தை படித்தா எனக்கு அப்படியே புல்லரிக்குது. அவர் தேவன் பரலோக ராஜ்யத்தில் அவர் என்ன செய்வாரா? தன்னுடைய சீலை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் நம்ம எல்லாரையும் அமர பண்ணி நம்ம எல்லாருக்கும் அவர் போஜனம் கொடுப்பாராமா. இந்த பணிந்த ஆவி உள்ளவர்களாக, இந்த தாழ்மை உள்ளவர்களாக, இந்த கர்த்தருக்கென்று கடையனாக இருந்து ஊழியம் செய்த தேவ பிள்ளைகளை அவர் நேசித்து தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எழுந்து வந்து நமக்கு பணிவிடை செய்வார் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய கணம் தெரியுங்களா? அவர் நம்மை கனப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்க. நானும் உங்களை கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய மேன்மையை வைத்து தான் தேவன் நம்மை இந்த உலகத்தில் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த உலகம் ஒரு பக்கம் கிடக்குதுங்க, அதை தூக்கி போட்டு தேவனுடைய சித்தத்தை தூக்கி உள்ளத்தில் வச்சுக்கிட்டு இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்துக்கு நான் வாழ போகிறேன், இந்த சத்தியத்துக்கான ஒரு சர்ச்சை இங்கே இருக்குது, அந்த சர்ச்சோடு கூட இணைந்து என்னுடைய பணியை நான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் மன உறுதி எடுத்துக்கொண்டு நீங்கள் ஊழியம் செய்தால் பிதா கனம் பண்ணுவாருங்க நம்மளை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வாராம்? கனம் பண்ணுவார். நீங்களும் நானும் பிதாவினாலே கனப்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். 12 கோத்திரங்களை நியாயம் இருக்கிற பிரபுக்களாக நீங்கள் உங்களை நான் உட்கார வைப்பேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். அங்கே அது இஸ்ரவேலர்களுக்கு, இங்கே கர்த்தர் என்ன செய்வார்? புறஜாதிகளுக்கு
ஆளுகை செய்வதற்கு தேவன் நம்மை அதிகாரிகளாகி உட்கார வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். கர்த்தர் ஒருவரையும் சும்மா விட மாட்டார். அவனுக்கு ஏற்ற கிரியைகள் பலன் என்னோடு கூட வருகிறது என்று தான் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆழ்மையின் சொரூபங்களாக பூமியில் வாழ்ந்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்களும் நானும் பாடுபட வேண்டும். பாருங்க, இவ்வளவெல்லாம் இயேசு சொல்லிட்டு 31ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்து சொல்றாரு, டைரக்டா வர்றாரு, சீமோனே 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 அப்படின்னு சீமோன்ட்டு வர்றாரு. இதோ கோதுமையை சுலக்கினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை குணப்படுத்து என்றார். 12 சீசர்லேயும் ரொம்ப முக்கியமான ஆள் யாருங்கன்னா பேதுரு தான். அவனை ரொம்ப முக்கியமான ஆள்னு இயேசுலாம் பேர் வைக்கல. அவனே தன்னை நினச்சிக்கிட்டு அவனுக்கு அவன் எப்படிப்பட்டவன், முந்திரிக்கோட்டை பேதுரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பைபிள் முழுசும் படித்தோம்னா நமக்கே அப்படி தான் தோணும். எந்த இடத்துலையும் முந்தி போய் வாயை விட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு கிடப்பான் பாருங்க. இவன் ஏசு இல்லாத போதும் முந்திரிக்கோட்டை மாதிரி நான் தான் ஆண்டவருக்கு முதன்மையான சீசன் நான் தான், உங்களுக்கெல்லாம் நான் தான் லீடரு, உங்களுக்கெல்லாம் நான் தான் லீடரு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் தனக்கு கீழே அப்படியே மண்டையில் அடிச்சு தட்டி வச்சுட்டு இருக்கிறான். பேதுருவை தெரியும் ஆண்டவருக்கு, அவன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு தெரியும். ஒரு நாளைக்கு இந்த பேதுரு தான் பெரிய அப்போஸ்தலனாக வரப்போகிறான்னு தெரியும். அதனால தான் டிஸ்கஸ் நடக்குது. எப்படி யோபுவை குறித்து பரலோகத்தில் சாத்தானுக்கும் தேவனுக்கும் ஒரு டிஸ்கஸ் நடந்தது. பூமியில் யோபுவை பார்த்தாயா சாத்தானே? பார்த்தேன். அவனைப் போல உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடக்கிறவனும் அவனைப் போல ஒரு மனுஷன் பூமியில் இருக்கிறானா அப்படின்னு ஆண்டவர் கேட்டார். இருக்கிறான். அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் வேலி எடுத்துகிட்டு எனக்கு கொஞ்சம் உள்ளே விட்டு பாருங்கள், அவன் என்ன ஆகிறான்னு பாருங்கள், அவன் உங்களை தூசிக்கிறானா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னு தேவன்கிட்ட உத்தரவு கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னார், போ, அவன் கையில் தான் இருக்கிறான், உன்னால் முடிஞ்சால் செஞ்சு பாருன்னு ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாரு. அப்புறம் தான் அவன் உத்தரவு கேட்டு வந்து யோபுவை ஒன்றும் இல்லாமல் திம்சம் பண்ணிட்டான், அத்தனையும் திம்சம் பண்ணிட்டான். ஆனாலும் யோபு தன் உதடுகளினால் தேவனை தூசிக்கவில்லை. அப்போ யார் ஜெயிச்சிட்டா? அப்போ தேவன் ஜெயிச்சிட்டாரு. இல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், நீங்கள் நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து நல்ல சௌந்தரியமாக, நல்ல சொகுசாக, நல்ல மரியாதையாக, மதிப்பாக, சுகமாக வச்சுருந்தா அப்புறம் எவன் உங்களை துதிக்காமல் இருப்பான்? எல்லாத்தையும் தூக்கி பாருங்கள், எல்லாம் உங்களுக்கு நார உங்களை தூசிச்சுட்டு காரி துப்பிட்டு போயிடுவாங்க. அதான் இந்த உலகம், அதான் என் உலகம் அப்படின்னு பிசாசு சொல்கிறான். நீ பண்ணிப்பார் அப்படின்னு. ஆனால் யோபுக்கிட்ட அந்த வேலை நடக்கலை. அவன் மனைவி கூட சொல்கிறா, ஏப்பா இவ்வளவு நடந்த பிறகு இன்னுமே என்னையா உனக்கு கர்த்தர், தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்படின்னு சொன்னான். ஆனால் யோபு சொன்னான், அவர்கிட்ட எவ்வளவோ நன்மைகளை பெற்றோம், கொஞ்சம் தீமை வந்திருக்குது, இதுக்காக நம்ம அவரை தூசிக்கலாமா? இந்த தீமையை அனுபவித்து கொள்ளலாம், விடு அப்படின்னு சொல்லி தன் உதடுகளினாலும் தேவனை தூசிக்கவில்லை. அல்லேலூயா. உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், அவனைப் போல ஒருவனும் இல்லை. பிசாசு தோத்தே போயிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அது மாதிரி தான் இங்கே பிசாசு அந்த அப்போஸ்தலரில் இந்த பேதுருவை குறித்து ஆண்டவர்கிட்ட வந்து உத்தரவு கேட்டுக்கிட்டான். அவனை நான் என்னுடைய சுலக்கையில் போட்டு அவனை புடைக்கிறேன், எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. ஆனால் பேதுரு, ஆனாலும் நீ எச்சரிக்கையாயிரு, உனக்கு மேட்டரை நான் சொல்லிட்டேன், ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குது, உனக்கு சொல்லிட்டேன், நீ உணர்வடைஞ்சிக்கோ, நான் உனக்கு சொல்லிட்டேன், ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க உனக்காக நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உன் விசுவாசம் ஒளிந்து போகாமல் இருக்க உனக்காக நான் வேண்டிக் கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னான், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன்,
நான் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இன்னொரு இடத்துல சொல்கிறான் பேதுரு, இவனுக்கு எல்லாம் உங்களை விட்டு ஓடி போயிடுவானுங்க, ஆனால் நான் மட்டும் போக மாட்டேன் ஆண்டவரே, உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போவும் ஆண்டவர் இதே தான் சொன்னார், பேதுரு இன்றைக்கு சேவல் கூப்பிடுறதுக்கு முன்னாடி நீ 3 தரம் என்னை தெரியாதுன்னு நீ மறுதலிப்பாயின்னு சொன்னார். அதே மாதிரி அவன் சொல்லிட்டான். இயேசுவை தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியமனமும் தொடங்கிட்டான். அங்கே இருக்கிற காவல் சேவர்கள் இயேசுவை பிடித்து அடித்து அவரை நிர்வாணமாக்கி அலங்கோலப்படுத்தி அசிங்கப்படுத்தி கொண்டுட்டு போயிட்டுருக்கிறாங்க. இவன் கூடவே ஓடிட்டான், எல்லாத்தையும் பார்த்துட்டான். அங்கே இருக்கிற சூழ்நிலையில் பார்த்தோன்னே உயிர் பயம் வந்துருச்சு. அப்போ சொல்லிட்டான், இயேசு யாருன்னு எனக்கு தெரியாதுங்கன்னு சபிக்கவும் சத்தியமும் பண்ண தொடங்கிட்டான். அப்புறம் அவனை விட்டுட்டாங்க, வெளியே வந்துட்டான். பாருங்களேன், அப்போது எல்லாமே மாம்சம் மனசும் தூண்டுற விஷயத்தையெல்லாம் தேவராஜ்யம்னு நினச்சிக்கிட்டு குழம்பிக்கிட்டு தப்பான சிந்தையில் இயேசுவை பின்பற்றிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த சிந்தையெல்லாம் தேவராஜ்யத்துக்கு ஆகாது என்று தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்கள். தேவனுக்கு தெரியும் இதெல்லாம் ஆகாதுப்பா, நீ குணப்படு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை குணப்படுத்து அப்படின்னு சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தில் இன்னும் கூட கொஞ்சம் கண்ணை வெளிச்சு படித்தா, சீமோனே கோதுமையை சுளக்கினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை சோதிக்கும்படி என்னிடத்தில் உத்தரவை கேட்டுக்கொண்டான். முதல்ல சீமோனுக்கு தான் தொடங்குறாரு. அதோடு கூட அங்கே இருக்கிற எல்லாரையும் சொல்கிறாரு, சீசர்களே உங்கள் எல்லாருக்குமே இந்த சோதனை இருக்கிறது, உங்கள் எல்லாருக்குமே இந்த சோதனை இருக்குது, ஆனாலும் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது, அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. சர்ச்சில் அதே போராட்டங்கள் அதே காரியங்கள் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய சித்தப்படி ஐயா எங்களை நடத்துங்கன்னு சொல்கிறது தான் சபை. இயேசு சொன்னார், எனக்கு பிதா தலையாக இருக்கிறார், சீசர்களுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். சீசர்கள் எனக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார், சபைக்கு ஊழியக்காரன் தலையாக இருக்கிறார், கணவனுக்கு யார் தலையாக இருக்கிறார்? கிறிஸ்து தலையாக இருக்கிறாரு. மனைவிக்கு யார் தலையாக இருக்கிறா? புருஷன் தலையாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம்பா. இந்த ஆர்டரை நம்ம மறந்துடக்கூடாது. இந்த ஆர்டரில் தான் இருந்தால் எல்லாமே சிறப்பாக இருக்கும். மார்க் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சீசர்களிடத்தில் ஒரு கேட்குறாரு, என்னை யார் என்று சொல்கிறாங்கன்னு. உடனே சீமோன் பேதுரு சொன்னான், ஆண்டவரே நீர் ஜீவனில் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னான். உடனே இயேசு அவனை பாராட்டுறாரு. இது தேவனுடைய சிந்தை, என் பிதாவின் சிந்தை அப்படிங்கிறத சொல்கிறாரு 17ஆம் வசனத்தில். மத்தேயு 16:17 சொல்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த சிந்தை, இந்த வெளிப்பாடு உனக்குள்ளே தோன்றினது இது யாருன்னா என் பிதா தான் உனக்கு இந்த வெளிச்சத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறாரு. அது மாத்திரமில்லை, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வது இல்லை, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டு இருக்கும் என்றார். எவ்வளோ பெரிய அதிகாரத்தையும் கூடவே சொல்லிட்டார். மட அதையும் சொல்லிட்டார். அதுக்கு பிறகு மறுபடியும் அவர் என்ன செய்கிறாரு, இந்த விஷயத்தை வேறு யாருக்கு சொல்லாதீங்க, உங்கள் மனசுலேயே வைங்க, இது நடக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். 21 - 23 வரைக்கும் படிங்க. அது முதல் தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு அவர் சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறாருங்க, பேதுரு இயேசுவே இங்கே வாங்க நீங்கள் இங்கே வாங்க சொல்கிறேன் அப்படின்னு தனியாக கூட்டிகிட்டு போய் என்ன சொல்கிறான், இது உமக்கு நேரிடக்கூடாது, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க, நாங்கள் என்ன மாதிரியெல்லாம் உங்களை நம்பி உங்கள் பின்னாடி போயிட்டுருக்குறோம், நீங்கள் என்னமோ பல பாடுகள் பட்டு கொலையுண்டு என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கிறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க. அப்போது ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து பிதா தான் உனக்கு இதை வெளிப்படுத்துகிறாருன்னு அங்கே சொன்னார்.
தேவகுடைய குமாரன் சொன்னபோது, ஆனால் அதே தேவகுமாரன் உலகத்தின் மக்களை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை அவர் கொடுக்க வேண்டும். அதே அவர் சொன்னபோது, இது உனக்கு நேரிடக்கூடாது, இப்படியெல்லாம் பேசாதீங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது, நாங்கள்லாம் விட மாட்டோம். நாங்கள் எப்பேற்பட்ட சிப்பாய்க்கு தெரியுமா, எப்படிப்பட்ட வீர தீர சூரப்புலிக தெரியுமா, இவன் எல்லாம் கூட விட்டுருவான், ஆனால் நான் விட மாட்டேன் தெரியுமா உங்களை அப்படின்னு பேசுகிறான். அதுதான் பிசாசு அவனுடைய சிந்தையை ஆண்டு கொண்டு இருக்கிறான். அப்போ இப்போ நேரடியாகவே ஏசு சொல்லிட்டார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொன்னார். நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் நீ மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்தித்து கொண்டிருக்கிறாய். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த சிந்தையில் 2 விதமான காரியங்கள், குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சோத்திரம், நீங்கள் அவசரப்பட்டு நீங்கள் எதையுமே பேசக்கூடாது. நீங்கள் எப்போவுமே எதை பேசினாலும் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் எடுக்கிற இந்த முடிவு, இந்த ஊழியக்காரத்தில் பேசுகிற வார்த்தை பிசாசினுடைய சிந்தையா அல்லது தேவனுடைய சிந்தையா பார்க்கணும். பார்த்துட்டு தேவ சிந்தையாக இருந்தால் பேசணும், இல்லைன்னா பேசக்கூடாது. அழியிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். ஏசு இப்போ டைரெக்டாக அடிச்சிட்டார், அப்பாலே போ சாத்தானே. இது சாத்தானுடைய சிந்தை என்பதை இயேசு புரிந்து அந்த பிசாசை அப்புறப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே வாங்க, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாங்க. இந்த போராட்டத்துக்கெல்லாம் இவ்வளோ நாள் போதனையும் எல்லா வார்த்தைகளையும் கொடுத்து பார்த்தாரு, பேசி பார்த்தாரு. ஆனால் இப்போ இந்த 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை சொல்லி காட்டி அவங்களுக்கு சொல்லித்தரார். எதை பற்றி? தேவராஜ்யம் எப்படிப்பட்டது, உலக ராஜ்யம் எப்படிப்பட்டது. உலக ராஜ்யம் எப்படிப்பட்டதுங்க? உலகத்தின் அதிபதிகள் எப்படி இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, 4 சுவிசேஷத்துலையும் இந்த விஷயம் இருக்குது. 4 சுவிசேஷத்துலேயும் ஒரு காரியத்தை திரும்ப பார்த்தோமே ஆனால் அது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். ஆகவே தான் இங்கே 4 புத்தகத்திலிருந்து நான் அதை படித்து காட்டிட்டு வரேன். அவையான தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ உலகத்தின் ராஜ்யம் எப்படி, அதனுடைய வேறு எதில் இருக்குது என்று சொன்னால், அதிகாரத்தில் உள்ளவர்கள், பதவியில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள், பெரியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்து சிறியவர்களை ஆளுகிறார்கள், கொடூரமாய் நடத்துகிறார்கள், துன்பப்படுத்துகிறார்கள். இதுதான் உலக ராஜ்யம். தேவராஜ்யத்தில் நீ பெரியவனாயினால் நீ எங்கே போயிடணும்? சிறியவர்கள், எளியவர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும், தரித்திரர் மேல் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும், காவலில் உள்ளவர்கள் மேல், எளிமையானவர்கள் மேல், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே சோத்திரம், இயேசு சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல் அன்புள்ளவராக இருக்கிறார். அவர்களை தூக்கி எடுக்கிற ஒரு ஊழியத்தில் தான் அவர் பொறுப்பு பங்கும் இருக்குது. இங்கே ஒருத்தன் ஊழியக்காரன் ஆனால், இங்கே ஒருத்தன் அப்போஸ்தலன் ஆனால், இங்கே ஒருத்தன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பாஸ்டர் ஆனால், அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், எளியவர்கள் ஏழைகளை தூக்கி எடுக்கிற ஒரு ஊழியத்தை தான் இங்கே வைத்திருக்கிறார். ஆகவே இங்கே அதிகாரத்தை பெற்றுக்கிட்டு போய் அதட்டுறதுக்கு, நொறுக்கிறதுக்கு, இங்கே வானா வா, இங்கே போனா போங்கிறதுக்கு, மேலே பண்ணுறதுக்கெல்லாம் இங்கே ஊழியம் கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறதுன்னா சர்ச்சுக்கு வெளியே போய் எல்லாம் பண்ணுங்க. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் கண்கள் சிறுமைப்பட்டவர்களை ஆதரிக்கிற கண்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நெஞ்சம் சிறுமைப்பட்டவர்களை அன்பு காட்டுகிறதா இருக்க வேண்டும். சர்ச்சுக்குள்ளேயும் சரி, சபைக்கு வெளியும் சரி, நீங்கள் அப்படியா நீங்கள் மாறிடணும். 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்ய தொடங்குறார். சீலை எடுத்து தன் இடுப்பில் கட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஒவ்வொரு சீசருடைய கிட்டையும் போய் அந்த பாத்திரத்தை வச்சு அவங்க காலை தூக்கி அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு அவங்க பாதங்களை தண்ணீரினால் கழுவி 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 பிறகு தன் சீலையினால் என்ன செய்கிறாரு, அவருடைய பாதங்களை துடைத்து விடுகிறார். அலையிலே சொல்ல பார்ப்போம். ஆமேன், சோத்திரம். இஸ்ரவேலில் அந்த காலத்தில் ஒருத்தர் பெரிய கனமுள்ள ஒருத்தர் வீட்டுக்கு வர்றாரு, மரியாதைக்குரிய ஒருத்தர் வந்தாருன்னா அவங்க வீட்டில் நிறைய அடிமை இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க. அவங்கள வர சொல்லி இந்த மாதிரி பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி அவங்க அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த கனவான்களுடைய கால்களை கழுவி விடுவாங்க பாருங்கள். அதற்கு பிறகு அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, மிகப்பெரிய மரியாதை. ஒரு கெஸ்ட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய ஒரு மரியாதை. யாருக்கு? கெஸ்ட்டுக்கு. ரொம்ப மாண்புமிகு
மாண்புமிகு மரியாதைக்குரியவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய மரியாதை பாருங்க. அந்த மரியாதையை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு செய்து காட்டினார், செய்தார். அப்படி செஞ்சிட்டு இருக்கும்போது பேதுருகிட்ட வராரு. அடுத்த வசனங்களில் பேதுருகிட்ட வராரு. பேதுரு சொல்கிறான், ஐயோ ஆண்டவரே, இது என்னது, நீங்கள் என் கால்களை தொடக்கூடாது, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆண்டவர், நீங்கள் எவ்வளோ பெரியவர், வேண்டாம் ஆண்டவரே, உங்களை நான் மதிக்கிறேன். ஆண்டவர் இங்கே சொல்லிட்டாரு, பேதுரு, நான் உன் பாதங்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்னுடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் விரைவில் என்னை கழுவுங்கன்னு ஒப்பு கொடுத்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், முழுகினவன் கால்களை மாத்திரம் கழுவி சுத்தம் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கழுவிக்கிட்டார். கழுவி முடிச்சுட்டு அப்புறம்தான் முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. 13ஆம் வசனத்திலிருந்து படிங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கழுவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல. என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டார். நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணினேன், நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன் உங்களுக்கு தெரிஞ்சுதா, பார்த்தீங்களா, கண்ணை திறந்து பார்த்தீங்களா, நான் செய்த காரியங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு தெளிவாக கேட்குறாரு. ஆமாண்டவரேன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அடுத்த வசனம் சொல்கிறாரு, நீங்கள் என்னை போதகர் என்று சொல்கிறீங்க, என்னை ஆண்டவர் என்று சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். இப்போ ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு, உங்கள் மத்தியில் இருக்கிற நான் யாருங்க, போதகர் தான், அதே சமயத்தில் நான் தான் ஆண்டவர், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நான் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கட்டளை இதுங்க, கட்டளை. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் போய் என்ன செய்யுங்க, பிறருக்கு இதை செய்யுங்கள், இதை செய்யுங்கள். இந்த பூமி அழியும் வரையிலும் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிற நானே உங்கள் கால்களை தொட்டு கழுவி உங்களுக்கு சுத்தம் பண்ணி உங்களை நான் அரவணைத்து கொண்டது போல இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களையும் போய் நீங்கள் இவ்விதமாக தாழ்ந்த ஆவி, பணிந்த ஆவி உள்ளவர்களாய், நீங்கள் அன்புள்ளவர்களாய், நீங்கள் ஒவ்வொருவருக்கும் அடிமையானவர்களாய் இருந்து அவர்களை அரவணைத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஒரு ஆத்மா தான் வசப்படும் என்றால், நீ உன்னை தாழ்த்தி கொண்டால் ஒரு ஆத்மாவை நீ வசப்படுத்தி கொள்வாய். நீ எப்படி ஒரு ஆத்மாவை இழப்பாய் என்றால், எந்த ஒரு ஆத்மாவினிடத்தில் நீ கர்வம் கொண்டிருப்பாயோ, பெருமை கொண்டிருப்பாயோ, நான்லாம் பெரிய ஆளுங்க, நான் பெரிய ஜாதிங்க, நான் எப்படிங்க, என்னங்க நீங்கள், நான்லாம் பெரிய பணக்காரிங்க, நான் எப்படிங்க போய் அப்படின்னு சொன்னேன்னா நீ ஆத்மாவை இழந்து விடுவாய். நீ உன் ஆத்மாவை இழந்து விடுவாய். தேவனுக்கு அந்த ஆத்மா செவையானதாக இருக்காது. அதே சமயத்தில் நீ தேவனிடத்தில் நீ எந்த ஆத்மாவையும் உன்னால் ஆதாயம் பண்ணவே முடியவே முடியாது. ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காகத்தான் எனக்கு பிறகு இந்த 12 பேராகிய உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய விதம் இப்படித்தான். ஒரு காரியத்தை நான் செஞ்சு காட்டிட்டேன். தயவு செய்து நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் நீங்கள் எனக்கு சீசர்களாக இருக்க முடியும். பாருங்கள், இது ரொம்ப சர்ச்சுக்கு ரொம்ப முக்கியமான செய்தி. இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இயேசு காட்டிட்டார். எஜமானாகிய நானே இறங்கி உங்களுக்கு இதை செய்திருப்பேனே, ஆனால் ஊழியக்காரராகிய நீங்கள் அதை விட அதிகமாய் செய்ய வேண்டும். நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு ஊழியக்காரர்கள், நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு சீசர்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை எனக்கு சீசராக்குங்கள் என்று சொல்லி தான் அனுப்பியிருக்கிறார். அப்போ சீசர்களுக்கு தான் இது போதிக்கிறார். நீங்கள் போய் இப்படி செய்யுங்கள், ஆத்மாக்களை தேவனண்டையில் ஆதாயம் பண்ணுவங்கள். ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவானாக இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். புத்திசாலியாக இருக்கிறான், புத்திசாலியாக இருக்கிறான். சகோதரர் ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர். ஒரு சகோதரர் ஒரு ஏழை பெண்ணை பார்க்கிறாரு, ரோட்டில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறது அந்த அம்மா.
அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கிறான், இவ்வளோ பெரிய பையன் இருக்கிறான், சின்ன பையன். அவனை வச்சுக்கிட்டு டெய்லி பிச்சை எடுத்து அந்த அம்மாவுக்கு கால் ஊனம் வேறு. அந்த அம்மாவை பார்த்தான், அந்த அம்மாவை மேம்படுத்த, அந்த அம்மாவுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க இவன் மனசில் ஒரு எண்ணம் வந்துச்சு. அவன் என்ன செய்தான், அந்த அம்மாவுக்கான காரியங்களை செய்ய தொடங்கினான். அந்த அம்மாக்கிட்ட வந்து அந்த அம்மாவுக்கிட்ட தன் அன்பை வெளிப்படுத்தி அந்த அம்மாவுக்கு முதல்ல அவங்கள தூக்கிட்டு போய், பிச்சை எடுக்கிற இடத்துலேருந்து தூக்கிட்டு போய் ஒரு சேரில் உட்கார வச்சு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வந்து அவங்க கால்களை என்ன செய்கிறான், கழுவுறான். அந்த தண்ணியில் வந்து சில மலர்கள் தூவி இருக்கிறான். அந்த பூ மலர்கள் தூவப்பட்ட தண்ணியில் வச்சு அந்த அம்மாவுடைய கால்களை நல்லா கழுவி தொட்டு கும்பிட்டு அந்த கால்களை தொடச்சி விட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த அம்மாவை கொண்டு போய் அவன் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கிறான். அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸாக அது கொடுக்கணும். அந்த அம்மா கண்ணை கட்டிக்கிட்டான். கண்ணை கட்டி அந்த சேரில் உட்கார வச்சு என்ன செய்தான், அந்த கிஃப்ட்டு மூடி இருக்குது, ஒரு பரிசு, அந்த கண்ணை கழட்டி விட்டுட்டு அந்த துணியை இழுக்கிறாங்க. இழுத்தா அதுக்குள்ளே ஒரு நடமாடும் வியாபார ஒரு வண்டி, தள்ளு வண்டி, ஒரு கடை அதில் இருக்குது. அம்மா, இனிமேல் நீ பிச்சை எடுக்க வேண்டாம், இந்த கடை உங்களுக்கு தான், இதை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணி நீங்களும் உங்கள் பையனும் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அந்த அம்மா அவனை அப்படியே ஒரு கடவுள் வந்து எனக்கு உதவி செஞ்ச மாதிரி நினைக்கிறான். அலையிலே சொல்லுவோமா? ஆமேன். போனதும் ஒரு 10,000 ஒரு 5,000 அல்லது ஒரு தள்ளு வண்டியோ கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி தான் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். அதில் தேவன் மகிமைப்பட மாட்டார் இல்லையா? காணிக்கைப்பட்டி அருகில் வந்து அநேகர் தங்கள் காணிக்கைகளை அப்படியே பைகளை அவுத்து அப்படியே ஜல ஜல ஜலன்னு கொட்டுறாங்க. ஏசு காணிக்கைப்பட்டி அருகி பார்த்துட்டே இருக்கிறார், உட்காந்து பார்த்துட்டே இருந்தார். ஆனால் கடைசியில் ஒரு அம்மா 2 காசு கொண்டு வந்து அப்படியே அந்த பெட்டிக்கிட்ட வந்து கிட்ட நின்று அதை மரியாதையாக போட்டு எழுந்திரிச்சிது. உடனே அந்த அம்மாவை இழுத்து பிடிச்சிக்கிட்டு ஏசு சொன்னார், உங்கள் எல்லாரையும் காட்டிலும் இந்த விதவை அதிகமாய் போட்டாள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாம் உங்களுடைய பெருமையில் இருந்து போட்டீங்க, ஆனால் இந்த பெண்ணோ தன் ஜீவனுக்கு உண்டானதையே போட்டு விட்டாள். இவள் அதிகமாய் செய்தாள். தாழ்மை கொடுக்கிற விதம் அதில் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை இதே மாதிரி ஒரு ஆர்சியில் ஒரு நன்ஸ் 2 பேர், இந்த நன்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, என்ன மாதிரி சிலுவை கழுத்தில் போட்டு அது போட்டிருப்பாங்கல்ல, தலையில் துணி கட்டி, அந்த 2 நன்ஸ் போய் ரோட்டில் இருக்கிற ஒரு பைத்தியக்காரி மாதிரி இருந்த ஒரு அம்மா, அதை போய் பார்த்து அதை கூட்டிகிட்டு வந்து அதுக்கிட்ட பேசிட்டு, உங்களுக்கு நான் நல்லபடியாக உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களுக்கு வருஷத்தரமெல்லாம் தர்றோம், சாப்பாடு தரோம், உங்களை நல்லா பார்த்துக்குறோம், நாங்கள் ரொம்ப கடவுளுடைய அன்பை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா ஏற்றுக்கிட்ட உடனே அது என்ன செய்யுது தெரியுமா, அப்படியே முட்டி போட்டாங்க, சாஷ்டாங்கமாக பணிஞ்சு அந்த பைத்தியக்காரி மாதிரி இருந்த அந்த அம்மா காலில் விழுந்து அதை தொட்டு தொட்டு கும்பிட்றாங்க. கடவுளே, இந்த ஏழை மகளோடு கூட, இந்த சிறுமைப்பட்ட பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்கிறீங்க, இந்த பிள்ளையோடு நீங்கள் வாழ்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறியாருக்கு எதை செய்கிறோம் அதை உமக்கு செய்கிறோம். இந்த மகளுடைய பாதங்களை தொட்டு கும்பிடும்போது இயேசுவை நாங்கள் வணங்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எந்திரிச்சு அந்த அம்மாவை குளிக்க வச்சு அதுக்கு புது ட்ரெஸ் கொடுத்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து அதை வந்து ஒரு ஹோமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு போகிறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து அதை தொட்டு தொட்டு கும்பிட்றாங்க. அப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போய் ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவை நேசிக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? பெந்தகோஸ்து சபையில் யாராவது சொல்லி தராங்களா? வேதம் சொல்லுது, பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவி அந்த விதவைகள் பணிவிடை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்குது. தேவ ஊழியர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி தேவ ஊழியர்கள் கணத்துக்குரியவங்க தான். ஆனால் தேவ ஊழியர்களுக்கு என்ன செய்யணும்? அவமதிக்கக்கூடாது. தேவ ஊழியர்களும் எப்படிப்பட்டவங்க? தேவனை நம்பி வாழ்கிற சிறுமைப்பட்டவர்கள் தான் அவங்களும். அது தேவ ஊழியர்காரர்களுக்கும் பாதங்கழுவி அவர்களுக்கு பணிவிடை செய்வது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வழக்கம் இருக்குது. ஏழை எளிய சிறியவர்களை பார்க்கும்போதும் இந்த பழக்கம் பறந்து கிடக்குது நாட்டில். நமக்கு தான் தெரியல. ஒரு நாள் பரலோகம் போய் ஆண்டவர் சொல்லும்போது தான் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்னு தெரியும்? இந்த சிறியாருக்கு எதை செய்யலாம் அது எனக்கே செய்தீர்கள், ஆனால் நீ எதுவுமே எனக்கு செய்யல,
அது நித்திய நரகத்துக்கு போங்கன்னு அனுப்பும்போது தான் நமக்கு தெரியும், ஐயோ அப்படின்னு இதெல்லாம் பால் பாசி சொல்லித்தரவே இல்லையே அப்படிம்பீங்க. அருமையான தேவ பிள்ளைகளை, ஊழியம் என்பது என்ன? தாழ்மையில் வருவது தான் ஊழியம். அல்லேலூயா சொல்லுவோமா? தாழ்மையில் பெருமையில் வாழ்வது உலகத்தின் அதிகாரம். அதான் உலகத்தின் அதிபதி, உலகத்தின் அதிகாரம் அங்கே ஆட்சி செய்து. ஆனால் தேவராஜ்யத்தில் பணிந்த ஆவி உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இவ்வளவே சொல்லி கொடுத்த பிறகு பேதுரு என்ன பண்ணிட்டாரு? இயேசு வந்தார், அவர் காட்சி கொடுத்தாரு, மனகசந்து அழுதான், கொஞ்ச நேரம் அழுதான். அப்புறம் இயேசு மறைஞ்சு போயிட்டார், கொஞ்ச நாள் வரவே இல்லை. அப்புறம் யோசித்து பார்த்துட்டு யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா, உடனே சீசர்களும் கூட இருந்தவர்களும் நாங்களும் வருகிறோம் அப்படின்னாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு படகுல ஏறி மீன் பிடிக்க போயிட்டானுங்க. அப்போது இயேசு என்ன செய்தார்? அதிகாலை வேளையில் கரையில் நின்று, பிள்ளைகளே சாப்பிட எனக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டார். முழுவதும் மீன் பிடித்தோம், எங்களுக்கு ஒரு மீனும் அகப்படல, எங்கிட்ட ஒன்றும் இல்லை ஐயா அப்படின்னாங்க. இப்படியே வலது பக்கமாக வலையை போடுங்கனார். போட்ட உடனே 53 பெரிய மீன், வலை கிழியுது, அப்படியே இழுக்க முடியல. அப்போ தான் உங்களுக்கு ரிமைண்ட் ஆகுது, ஃப்ளாஷ்பேக் வருது. இதே மாதிரி ஒரு நாள் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆரம்பத்தில் இயேசு இப்படி தானே சீசரில் பிடிச்சாரு, ஒன்றுமே இல்லை ஆண்டவரேனார். சரி போங்க வலையை போடுங்கிற போது 2 படகு நிறைச்சாங்க. அதே மாதிரி நடக்கங்காட்டி அதைய பார்த்துட்டு, யோ அவர் கரையில் நிற்கிறாரு, அவர் கர்த்தரையா, அவர் கர்த்தர் அப்படின்னு சொன்னான். உடனே பேதுரு தண்ணிக்குள்ளே குதிச்சிட்டான் அப்படியே. அப்புறம் எல்லோரும் கரைக்கு வந்தாங்க. இயேசு மீனும் அப்பமும் சுட்டு அவங்களுக்கு கொடுத்தாரு, சாப்பிட வச்சார். சாப்பிட்ட பிறகு திருப்தியான பிறகு மெல்ல கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாக இருக்கிற ஐயா? அது சொன்னால், சிநேகிக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை சிநேகிக்கிறேன். அவர் 2வது தடவை கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னில் அன்பாக இருக்கிற ஐயா? சிநேகிக்கிறேன்னு சொன்னால் ஆடு குட்டிகளை மேயினார். அப்புறம் மறுபடியும் 2வது தடவை கேட்குறாரு, சிநேகிக்கிறேன் ஆண்டவரே, நான் இப்பொழுது ஆடுகளை மேய் அப்படின்னாரு. 3வது அதே மாதிரியே கேட்டார். அப்படி கேட்கல, என்னை சிநேகிக்கிறையா, அதாவது நீ செய்கிறையா, அன்பாக இருக்கிறாயன்னு அர்த்தம். எனக்காக ஒரு ஜீவனையும் கொடுப்பாயா. அதான் அகப்பே அன்பு, கணவன் மனைவி அன்பு. கணவன் மனைவி அன்பு தான் அகப்பே அன்பு. அது ஒருவருக்காக ஒருவர் ஜீவனை கொடுக்குற அன்பு. அந்த அன்பை இயேசு கேட்டார். எனக்காக நீ வாழ்வாயா, எனக்காக ஜீவனையும் கொடுப்பாயா? அது சொன்ன, ஆண்டவரே உம்மை சிநேகிக்கிறேன். சிநேகிக்க தான் முடியுது, என்னால் முடியல. அப்போ சொன்னார், சரி என் ஆடுகளை மேய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளே, சோத்திரம். நம்ம இவ்வளோ நாளாக பேதுரு முந்திரி கொட்டை மாதிரி சொல்லுவான், இப்போ சொல்லலை, நிதானிக்கிறான். நம்ம சொல்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஆனால் இங்கே வேறு, இந்த டிபார்ட்மெண்ட்டே, இந்த ராஜ்யமே வேறு, இந்த கிங்டமே வேறையாக இருக்குது, அரசாட்சியே வேறையாக இருக்குது. நம்ம நிதானிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு இப்போ தான் யோசிக்கிறான். என்னால் முடியாதப்பா, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னால் முடியாது. இப்போ தாழ்ந்த ஆவி, பணிந்த ஆவி வந்துடுச்சு. முன்ன நீங்கள் எதை சொன்னாலும் நான் செஞ்சிருவேன் அப்படிமா. இப்போ என்னால் எல்லாம் முடியாது. என்னை நீங்கள் பலப்படுத்தினா என்னால் முடியும். பாருங்கள், அப்போ இதுதான் நம்ம இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் நம்ம சொல்லி கொடுத்தது. நான் இந்த பட்டணத்துக்கு போவேன், இதை பிடிச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லி பழகாதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் இதை செய்வேன்னு தாழ்த்தி சொல்லுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் நான் இதை ஜெயிச்சிருவேன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்கள் அப்படின்னாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்போ நீங்கள் தேவ பலத்தில் சார்ந்து கொள்ளும்போது, தேவனுடைய பலன் உங்களுக்கு வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, நீங்கள் பலனடைந்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக ஜீவிக்க முடியும். அப்போ இதுவரையிலும் பேதுரும் மற்ற சீசர்களும் எதில் இருந்தாங்க? மாம்ச பலத்தில், தங்களுடைய பலத்தில் இருந்தாங்க. இப்போ இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டாங்க. நீங்கள் போய் எருசலேமில் காத்துருங்க, தேவனுடைய பலன் வரும், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில், யூதேயாவிலும் சமாரியாவிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உலகமெங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ தான் உங்களால் இருக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இது ஒரு போதனை.
இது ஒரு போதனை. இது போதிக்கப்படலைன்னா தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் தடுமாறிட்டே தான் இருப்பீங்க. அப்பேற்பட்ட அப்போஸ்தலர்களே, இயேசு கூட நடந்தவங்களே இந்த மாதிரி 2 மனசில் குந்தி நடந்து போராடிட்டு தான் இருந்தாங்க. இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது தான் இந்த சர்ச்சில் நீங்கள் நிலைச்சிருக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, 2 பேர் தான். ஒன்று யூதாஸ் காரியத்து, அவன் அப்பத்தை வாங்கிட்டு காட்டி கொடுக்கறதுல என்னை ஒருத்தர் காட்டி கொடுப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ கூட அவனுக்கு மனமே திரும்பலையே. ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கறதுல மன உறுதியோடு இருக்கிறான். அப்போ கூட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் போகல, நான் வெளியில் போக மாட்டேன், இந்த சர்ச்சை விட்டு போக மாட்டேன், உன் சன்னிதானம் விட்டு போக மாட்டேன், நான் திருந்திக்கிறேன், இந்த காசை கொண்டு அவன் மூஞ்சியில் தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறேன் சொல்லியிருக்கலாம்ல. கடினமாக இருக்கிறான். அப்போ இயேசுவே சொல்லிட்டாரு, சரி போ, நீ செய்கிறத சீக்கிரமாக செய்யன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, போயிட்டான் ஒருத்தன், வீணாக போயிட்டான். ஆனால் இங்கே ஒருத்தன், ஒரு ஆள் இருந்துக்கிட்டு மீதி 11 பேரையும் அசைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒருத்தன் தான். எந்த சர்ச்சிலையும் யாரோ ஒரு ஆள் இருக்கும், ஒரு ஆவி இருக்கும், நான் தான் அப்படின்னு இருக்கும். அருமையான தேவ பிள்ளைகள், அந்த ஒரு ஆள் திருந்திக்கிட்டா எல்லாத்தையும் மாற்றிடலாம். அலையிலே சொல்லி பார்ப்போம். ஆமாம், நீ உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன கிடைக்கும் சொல்லு? உன் சோதனையில் இருக்கிற நீ, பிசாசு உன்னை புடமிட்டு இருக்கிறான், ஒரு சுளக்கையில் போட்டு புடைச்சிட்டு இருக்கிறான். நீ திருந்திட்டா நீ காப்பாற்றப்படுவாய். அலையிலே சொல்லுவோமா? எச்சரிக்கை அடைந்து நீ உன் மனதை மாற்றி கொண்டால், நீ திருந்திக்கிட்டா உன் விசுவாசம் ஒளிஞ்சு போகக்கூடாது. பார்த்துக்கோ. அப்படி தான் ஜெபம் பண்ணேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் என் மனைவியும் உபவாச ஜெபம் முடிச்சுட்டு இந்த இடத்துல நின்று நாங்கள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, இப்படி ஒரு ஆத்மா போகுது, அப்போது அந்த விசுவாசம் ஒளிந்து போகாதிருக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்று தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஊற்றி ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சு போயிட்டேன். அவ்வளோதான் பண்ண முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நாங்கள் உங்களுக்கு ஜீவ வார்த்தைகளை போதிக்கிறோம். போதனை இல்லாமல் முடியாதுங்க. உலகம் வேறங்க. உலகத்தில் நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் இருக்குது, நிறைய உலக போதனைகள் இருக்குது, கருத்தரங்கள் நடக்குது, அதெல்லாம் வேற. சர்ச்சு வேறங்க. சர்ச்சு வேற, தேவராஜ்யம் வேற, உலக ராஜ்யம் வேற. இங்கே தேவராஜ்யத்தை கற்றுக்கொண்டாதான் தேவனுடைய ராஜ்யத்தை செயல்படுத்த முடியும். தேவ பிள்ளைகளுக்கு இது தெரியல. உலகம் கூட இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது. ஆனால் தேவராஜ்யம் அப்படியே மேக மூட்டம் மூடுன மாதிரி அப்படியே மப்பு மந்தாரமாக கிடக்குது. தேவ பிள்ளைகளை விழிப்படையுங்க. நீங்கள் உங்களை விழிச்சுக்குங்க. ஆண்டவரே, எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. முதல்ல எரேமியா 45:5 படிங்க. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ? தேடாதே. இதோ மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வர பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுடனே சொல் என்றார். புரியுதுங்களா? நீ உலகத்துக்கான பெரிய காரியங்களை தேடிக்கிட்டு இருக்காத, அது ஒரு ரொம்ப ஆபத்து. கடைசியில் உன் ஜீவனுக்குமே ஆபத்தாக மாறிடும் அப்படின்னு அவனுக்கு சொல்லுன்னு சொல்கிறாரு. எசேக்கியேல் 16:49. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. சோதோம் குமாரனுடைய பாவம் என்னங்க? கர்வம். சோதோம் குமாரனுடைய பாவம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஆண் புணர்ச்சின்னு சொல்லுவீங்க. அதான் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இங்கே சொல்கிறாரு, கர்வம், ஆகார திரட்சியும் நிர்விசாரமும் சாங்கோபங்கமுமான இவைகளே உங்கள் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்தில் அவள் குமாரரிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானுடைய கையை என்ன பண்ணல? அவ பலப்படுத்தவில்லை. அழிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ சிறுமையும் எளிமையுமான பிள்ளைகள் பலப்படுத்தலை. சோத்திரம். நான் கெஞ்சி கேட்டேன், கேட்குற உங்கள்கிட்டையும் சபையை நேசிங்க, ஊழியரை நேசிங்க, மேட்டுமையான கண்களை விட்டுருங்க, பெருமையும் ஆகனமும் அகம்பாவத்தை விட்டுருங்க.
தாழ்மை உள்ளவர்களாக இருங்க, இணங்குங்கள், சிறுமையும் எளிமையுமானவர்களுக்கு ஆதரவாக இருங்க, அவங்களுக்கு கையை பலப்படுத்துங்க. இன்றைக்கி தொடங்குங்க. இந்த சர்ச்சில் ஆத்துமாக்கள் பெருக ஆரம்பிச்சிருவாங்க. அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இதை மட்டும் செய்ய இருந்தீங்கன்னா ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லை. இந்த பூமி மண்ணுக்கு கேடு தான் அது. வாழ்க்கையிலே வீணாக போயிடுவோம். ஆகவே இது ஒரு நல்ல முக்கியமான செய்தி. தயவுசெய்து புரிஞ்சுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரிஞ்சுது? பிரயோஜனமான செய்தியா இல்லைங்களா? ஆமாம், பிரயோஜனமான செய்தி. நான் உங்களுக்கு பிரயோஜனமானவைகளை போதிப்பேன். அதுதான் நல்ல போதகர், நல்ல போதகர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடுங்க பார்ப்போம். ஒரு ஜெபம் பண்ணலாம். எல்லோரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்ப்போம். கர்த்தருக்கு முன்பாக உங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடுங்க பார்ப்போம். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். இந்த செய்தி எங்கள் மனசில் பதியணும் ஆண்டவரே. உங்கள் சித்தம் எங்கள் மனசில் ஆழமாய் பதியட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். இப்படி உள்ளத்தை உமக்கு நேராக நாங்கள் திருப்புகிறோம் அப்பா. உலகம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. உலகத்தின் பொருள், ஆசை, இச்சைகள் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நீர்தான் வேணும், உம்முடைய சித்தம்தான் வேண்டும். உமக்காக அப்பா உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும், உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக ஆத்மா ஆதாய பணி செய்ய கர்த்தர் இப்பொழுது எங்களை பலப்படுத்துங்க அப்பா. எங்களால் கூடாது, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் அது கூடும் ஆண்டவரே. தேவ பலத்துக்காக எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோம். தேவ பலம் கேளுங்க பார்ப்போம். கர்த்தாவே உம்முடைய பலத்தை கொடுங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே எனக்குள்ள வாங்க. கேளுங்க, எல்லாரும் வாய் திறந்து ஒரு தடவை கேளுங்க பார்ப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே எனக்குள்ள வாங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே எனக்குள்ள வாங்க. என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும் அப்பா. என்னை பலப்படுத்தும். எனக்குள்ள இருக்கிற வீணான சிந்தைகள் வெளியேறட்டும். எனக்குள்ள இருக்கிற துன்மார்க்க சிந்தைகள் வெளியேறட்டும். எனக்குள்ள இருக்கிற பொருளாசை, ஆணவம், கர்வம், அதிகார விருப்பங்கள் என்னை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஆமீன். தேவன் விரும்பும் தாழ்மையான இருதயம் எனக்கு உண்டாவதாக. தேவன் விரும்பும் தாழ்மையான இருதயம் எனக்கு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே, தாழ்ந்த ஆவி உள்ளவர்கள், பணிந்த ஆவி உள்ளவர்களை கர்த்தரை இப்பொழுது நோக்கி பார்க்கிறீர் ஆண்டவரே. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன் என்றீர். இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் உமக்கு நேராக தங்கள் வழிகளை சீர்படுத்திக் கொள்ளட்டும். தங்கள் இருதயங்களை செமையாக்கி கொள்ளட்டும் அப்பா. தங்கள் இருதயங்களை செமையாக்கி கொள்ளுகிற ஒவ்வொரு மேலும் இப்பொழுது உடைய பிரசன்னம், உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவி இப்பொழுது தொடுவாராக. உடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்துவாராக. எல்லா பலவீன கட்டுகளை உடைக்கிறோம். சாத்தானுடைய சிந்தை உடைய பிள்ளைகளுக்குள்ள இருந்தால் இப்பொழுது பிசாசின் சிந்தை வெளியே போய் என்று கட்டளையிடுகிறோம். அன்றைக்கு சீசர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை போராடி கொண்டிருந்த பொல்லாத சாத்தான் அவருடைய சோதனைகளுக்கு நீங்களாக்கி சீசர்களை ரட்சித்தது போல இன்றைக்கு எங்க சபை மக்களை ரட்சிங்க. என்னை ரட்சிங்க அப்பா. என் பிள்ளைகளை ரட்சிங்க. எங்க பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கும் அந்த அருவருப்பு அப்புறப்படுத்தப்படட்டும். அந்த சோதோமின் பாவம் விலகுவதாக. சோதோமின் பாவம் விலகட்டும் அப்பா. நாங்கள் சிறுமையும் எளிமையுமானவர்களை கைதூக்கி விடுகிற ஊழியக்காரர்களாய் இருப்போமாக. இந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரிசுத்தவான்களுடைய பாதங்களை கழுவி நாங்கள் பணிவிடை செய்யட்டும். இந்த உலகத்தில் ஏழை எளிய மக்களை அப்பா நாங்கள் பாதங்களை கழுவி அவர்களில் அன்பு செலுத்தட்டும். பரலோகம் கலிகூருமே அப்பா. தேவனே, ஆண்டவரே, போதகரே, இரட்சகரே, நீரே அதை அப்படி செய்திருப்பீரே. ஆனால் நாங்களும் அப்படி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்களும் அப்படி செய்ய கட்டளை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் அப்படி செய்யட்டும். எங்கள் இருதயம் இப்பொழுது உமக்குன்பாக தாழ்மைப்படட்டும். தாழ்மைப்படட்டும். எங்களை ஏற்றுக்கொள்ளும். நீர் அப்படி செய்து
எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. எவ்வளவோ பேர் எதிர்த்து நின்று வெளியேறிட்டாங்கப்பா. இருக்கிற இந்த கொஞ்ச ஜனம் இது பெருகட்டும். யூதேயாவிலே மீதியா இருக்கிற ஜனங்கள் கீழே வேறுபற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று எழுதி இருக்கிறதே அப்பா. இந்த மீதியான ஜனத்தை கீழே வேறு பிடிக்கட்டும் அப்பா, மேலே கனி கொடுப்பார்களாக. இந்த சபை வளரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.